தெரிஞ்சுக்கிறதுக்கு. திரு அப்துல் ரஹ்மான், உங்களை நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். உங்ககிட்ட கேட்கக்கூடிய இந்த கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். திரு செந்தில் அவர்களும் இருக்கிறனால, நீண்ட காலம் திமுகவோடு பயணித்த கட்சி காங்கிரஸ். திமுக உண்மையிலேயே இப்படி குதிரை பேரம்லாம் நடத்துவாங்களா? அப்படி நம்புதா காங்கிரஸ்? ஏன்னா இப்போ தாவேகா கூட்டணியில் இருக்கிறீங்க. இப்போ விவகாரமே தாவேகா திமுகன்னு தான் போயிட்டு இருக்கு. திமுக அப்படிப்பட்டவர்கள் தானா? இல்லை, திமுக அப்படிப்பட்டவர்களா அப்படின்றத விட ஒரு அரசியல் கட்சி அரசியல் சூழலில் எப்படி செயல்படுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா, மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்கள் அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை 2006 என்னுடைய எம்எல்ஏக்கள் என் கட்சியில் சின்னத்தில் ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகவில் சேர்ந்தாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்போ பதவியில் ராஜினாமா பண்ணிட்டு போய் திமுகவில் சேர்ந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய அரசியல் வளர்ச்சியை தான் பார்ப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி அதை அரசியல் செய்கிறாங்க? திமுகவிற்கு இப்போது குதிரை பேரம் நடத்தி தாவேகாவுடைய ஆட்சியை கலைத்து விட முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு இன்னும் பெருசாக எதையும் பண்ணிட முடியாது. சகோதரர் சொன்ன போன்ற ஒரு தொடக்கம் பாருங்க. தாவேகா ஆட்சியின் மீது நம்பகத்தன்மை அற்ற முறையில் அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ வெளியே வந்துட்டாரு. இதுதான் ஸ்டார்டிங். இனிமே பாருங்க தாவேகாவுடைய ஆட்சிக்கான அந்த மரியாதை நம்பகத்தன்மை குறைஞ்சிருச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு ஆரம்ப பிள்ளையை ஆரம்பிப்பதற்கு ஏதேனும் ஒரு சித்து விளையாட்டுகளை விளையாடலாம்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. மன்னிக்கவும், குறுக்கிருக்கு. இதுல திமுகவுடைய வளர்ச்சி அப்படின்றது எங்க வருது? இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க திமுக அவங்களுடைய வளர்ச்சியை பார்ப்பாங்கன்னு. தாவேகாவிடமிருந்து ஒரு எம்எல்ஏவை வாங்குறதுனாலயோ இல்ல குதிரை பேரம் நடத்தி வாங்குறது கூட இல்ல, அது எங்களுக்கு ஆதரவா நீங்க வாக்களிங்கன்னு சொல்றாங்க. அதுல திமுகவுடைய தனிப்பட்ட வளர்ச்சின்றது எங்க? திமுக என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா திரும்ப அவங்க சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் என்னன்னா, 3 மாசத்துல இந்த ஆட்சி கலைஞ்சிரும், எல்லாரும் தயாராறீங்க. 3 மாசத்துல இந்த ஆட்சி எப்படி கவருவதற்கான என்ன மூதாந்திரம் இருக்கிறது? ஏற்கனவே கூட்டணியில் இருப்பவர்கள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு ஓடிடுவாங்களா? அப்படி அவங்க போக மாட்டாங்கன்னா, ஏற்கனவே தாவேகாவை எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் போய் ஐக்கியமாயிருவார்களா? இல்ல காலி ஆயிருமா? எப்படி இந்த ஆட்சி கவிழும் என்று நீங்க சொல்றீங்க? அப்ப நீங்க ஆட்சி கவிழும்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைதும் நடைபெறுது. அதனை தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்படுது. அமைச்சரும் அவருடைய தம்பியும் முன்ஜாமீனும் இன்னைக்கு கேட்டு பெற்றுட்டாங்க. அப்ப இந்த சினோரியோவெல்லாம் சேர்த்து பண்ணும்பொழுது இவர்கள் இந்த ஆட்சியை சீர்குலைப்பதற்கு, நிம்மதியாக நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் ஏதேனும் ஒரு சச்சரவுகளை ஏற்படுத்தி இந்த ஆட்சிக்கு ஏதோ ஒரு இடையூறு கொடுப்பார்களா என்ற சந்தேகம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவிற்கும் இருக்கிறது. இரண்டாவதாக, அரசியல் சதுரங்கத்தில் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிறனா எதிர்கட்சி என்ன இயல்பா நினைக்கும்? நல்லபடியா ரொம்ப சீரும் சிறப்புமாக 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நீங்க சிறப்பா முடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை எதிர்கொள்வோம் ஒரு எதிர்க்கட்சி நினைப்பதற்குத்தான் ஒரு எதிர்க்கட்சி இருக்கிறதா? ஒரு எதிர்க்கட்சியாக இருப்பது எதிரணியில் இருக்கவர்களிடம் ஏதேனும் ஒரு ஓட்டை இருந்தால் அந்த ஓட்டை பெரிதாகி மொத்தமாக எல்லாம் கீழே சிந்தி விடாதா அப்படின்னு நினைக்கிறதா எதிர்க்கட்சி. அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியை அவர்கள் வைக்க பார்த்தார்கள். ஆனால் அதை தாவேகா விழிப்புடன் செயல்பட்டு ஆரம்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. இது திமுகவோட ஆரம்ப புள்ளியில இல்ல, தாவேகாவும் அதிமுக குதிரை பேரம் நடத்தினாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அப்ப தொடங்குனது தாவேகா தான். அப்படி சொல்ல முடியாது. இல்ல, அந்த வாதத்தை நம்ம ஏற்கனவே மறுத்துட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த அடிப்படையிலனா ஒரு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையை பெற்றுவிட்டது. தாவேகா அரசு ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடிய திமுக, தாவேகா அரசு பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக அங்க நம்பிக்கையிலே தீர்மானம் நடைபெறும் பொழுது எதற்காக வெளிநடப்பு செய்யறாங்க? 59 எம்எல்ஏக்களை கொண்ட திமுக எதற்கு வெளியே போகுது? வெற்றியோ தோல்வியோ, எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்து தனக்கான 22 எம்எல்ஏக்களை வச்சு ஓட்டு போறாருல, வெறும் 22 தாங்க. எதிர்ப்பை தெரிவிச்சாரா இல்லையா? ஏன் 59 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய திமுக அன்னைக்கு வெளிநடப்பு செய்யறாங்க? யாருடைய நிர்பந்தத்தில் அவங்க வெளியே போனாங்க? கேள்வி கேட்கலாம்ல, என்ன வேணா நடந்திருக்கலாம்ல ஃப்ளோர் டெஸ்ட்ல. அப்ப உங்களால இந்த ஆட்சியை நீங்க 59 பேரும் வாக்களித்தாலும் இந்த ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அவங்க பெரும்பான்மையை பெற்று விட்டார்கள். பெரும்பான்மையை பெற்றவர்கள் எதற்காக குதிரை பேரம் நடத்த வேண்டும்? இந்த பெரும்பான்மை பெற்றதை குதிரை பேரத்தின் மூலம் தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு இருக்கட்டும். சண்முகம் அடிப்படையில் எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலர் கூடிய அதிமுக நீங்க ஏன் போய் சிவி சண்முகத்தை சந்திச்சீங்க? அதுவே ஒரு குதிரை பேரம் தான் சொல்றாங்க. அதுவும் ஏற்கக்கூடிய வாதம் தானே. அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எல்லோரையும் தான் பொறுப்பேற்றதுக்கு பிறகு, முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு பிறகு ஒருத்தரையா போய் சந்திக்கிறார். சரி, ஓகேங்களா? அவர் முதலில் பெரும்பான்மைக்கான எண்ணிக்கைக்கான லிஸ்ட்டை ஆளுநரிடம் சப்போர்ட் பண்ணும்பொழுது, கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது தன் உடன் கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் சென்று எனக்கு 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சப்மிட் பண்ணி தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். சிவி சண்முகம் அவர்கள் விவகாரத்தில் எடப்பாடி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த அணி வெளிவருகிறது. அதற்கான புட்டி இப்போ உடைக்கப்படுகிறது. ஏன்? யாரை நாம் தீய சக்தி என சொல்லி
நாம வந்து இந்த அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சோம் எம்ஜிஆராலும் செல்வி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களாலும் நாம இவர்களுக்கு எதிரின்னு சொல்லுவோம். அவங்களோடயே நீங்க கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, அதை தான் நாங்கள் மனம் பொறுத்து கொள்ளாமல் வெளியே வர்றோம்னு வெளியே வர்ற ஒவ்வொருத்தவங்களும் சொல்றாங்க. சரி, இது அவங்க கட்சியினுடைய உள் விவகாரம், அவங்களே சொல்றாங்க. அது சரி, ஓகே. திரு அப்துல் ரஹ்மான், நிறைவா பல குற்றச்சாட்டுகள் முன்வைத்தாங்க. ஆமாம், நம்ம சகோதரர் எங்கள் அண்ணன் செந்தில் வேலனை குறிப்பாக சொல்லும்போது, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இன்னும் மோடி அவர்களுடைய ஆட்சி, பிரதமர் மோடி ஆட்சி வந்து ஒரு வருடத்தில் வந்து கலைஞ்சிரும் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து காங்கிரஸ் வந்து குதிரை பேரம் நடத்துகிறதா அப்படின்னு சொன்னார். பாஜக தரப்பிலிருந்து எந்த ஒரு எம்பியும் என்னிடம் காங்கிரஸ் குதிரை பேரம் நடத்துகிறதுலாம் வந்து குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் இங்கே வந்து தாவேக தரப்பில் வந்து அந்த எம்எல்ஏ குற்றச்சாட்டு எனக்கு வந்து பேரம் பேசினாங்கன்னு டிக்ளேர் பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் அண்ணன் சொல்லும்போது, திமுக நினைத்திருந்தால் கூட்டணி, அதாவது இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாரையும் வழி அனுப்பி வச்சோம், நாங்கள் அவங்கள போகாமல் தடுத்திருந்தாலே அது எளிமையாக நடந்திருக்குமே, நாங்கள் ஏன் தாவேக்காலேருந்து ஒரு ஆளை எடுக்க போகிறோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம கூட கூட்டணியில் இருந்த ஐயுஎம்எல்ஏயோ விடுதலை சிறுத்தைகளையோ திமுக தக்க வைத்துக் கொள்வதில் வந்து திமுகவினுடைய ராஜதந்திரம் எதுவும் வெளிப்படாது. ஆனால் தாவேக்காவில் இருந்து ஒரு கிளை விழுந்தால் மட்டும்தான் அது தாவேக்காவினுடைய வீழ்ச்சியாக பார்க்கப்படும். அதனாலதான் அவங்க அந்த கார்டை பிளே பண்றாங்க. நாளைக்கே இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி அங்க ட்ரை பண்ணாங்கன்னா மேபி கொண்டு வரலாம். ஆனா தாவேக்காவிலிருந்து கொண்டு வரப்பட வேண்டும், தாவேக்காவினுடைய வீழ்ச்சியை வெளிக்காட்ட வேண்டும் என்றதான் அந்த முயற்சியை நான் பார்க்கிறேன். செந்திலுடைய பார்வையை நான் எப்படி பார்க்கிறேன்னா, தொடக்கத்துல திமுகவிடம் இருந்த கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் தாவேக்கா ஆட்சி அமைக்கவே முடிந்தது. உங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய பணத்தை நாங்க அவங்களுக்கு கொடுத்து எங்களுடைய வச்சு நீங்க ஆட்சியே அமைக்க முடியாதுங்கன்னு தான் கேட்கிறாரு. இல்ல, இப்ப நீங்க வந்து தொடக்கத்தில் வந்து எங்க கூட கூட்டணியில இருந்தவங்களை நாங்க தான் வழி அமைச்சு வச்சோம் அப்படின்னு சொல்லி முதல்ல திமுக சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே திமுக எவ்வளவு கடுமையாக, காங்கிரஸ் விட்டுருங்க, காங்கிரஸ் டே ஒன்னே போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், காங்கிரஸ்காரருக்கு போன கம்யூனிஸ்ட் எவ்வளவு கடுமையாக விமர்சிச்சு கிட்டத்தட்ட முரசொலி நாளிதழ்ல 6 முறை கட்டுரை, ஏன் நீங்களே வழி அமைச்சு வச்சுட்டு நீங்களே ஏன் போனது தப்புன்னு சொல்லி கட்டுரை எழுதுறீங்க, நீங்களே ஏன் வந்து திருமாவளவன் அண்ணனை பத்தி அண்ணன் ராஜா, மதிப்புக்குரிய ராஜா அண்ணன் வந்து என்ன மாதிரியான ஒரு ட்விட்டர் போட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணாரு. அப்ப நீங்கள் ஒன்னு அனுப்புனேன்னு சொல்றீங்க, பிறகு நீங்களே வந்து அவங்களை விமர்சிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுடைய இரட்டை நிலைப்பாடு தெரியப்படுது. நான் இதையும் சொல்லிடுறேன். பாஜக, அதாவது தாவேக்கா ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறப்ப பாஜக வந்து நடுநிலை வகித்தது. அப்ப காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து தாவேக்கா அரசை காப்பாற்றியதான் அண்ணன் சொன்னாங்க. ஆனா பாஜக நடுநிலை வகித்தது, திமுக வெளிநடப்பு செஞ்சது. அப்ப திமுகவும் தாவேக்கா அரசு அமைப்பதற்கு உதவுச்சு அப்படின்றது இறுதி கருத்து. அதையும் சொல்லி முடிச்சார். ஒரே ஒரு கருத்து, அதாவது இவர் விஜய், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து சிவி சண்முகத்தை பார்த்தார், டீல் சக்சஸ் ஆயிருச்சு. நீங்க அவர் தலைவர் மு க ஸ்டாலின் தான் பார்த்தாரு. அப்ப அதையும் டீல் சக்சஸ் நம்ம எடுத்துக்கலாமா? அதை ஒரு தலைவரை மரியாதை நிமித்தமா போய் சந்திக்கிறதுக்கும் ஏற்கனவே அதிருப்தியில இருக்கக்கூடிய மணிப்பூர் விவகாரத்துல பிரதமரை பேச வைப்பதற்காக அவையில் காங்கிரஸ் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து காங்கிரஸ் எதிர்த்து வாக்களிக்கலனா, ஆனா வெளிநடப்பு பண்ணிட்டீங்க. ரெண்டு மணிப்பூர் விவகாரத்துல நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து காங்கிரஸ் அவையில பேசி எதிர்த்து வாக்களித்தீர்களா? சரி, ஓகே, நான் நிறைய